மெய்மேல் வினை முத்தமும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வெங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படிப்பட்ட திருமலை க்ஷேத்திரத்தில் சேனாதிபதி உற்சவம் நடைபெறுகிறது. சுரகண கீர்த்தன கோச்சர பாவன மங்களநாம சஹஸ்ர விபோ பணிபதி சேஷ மகீதர சிருங்க விபூஷண சுந்தர மந்திரபோ கமல கிருஹாமிருது பாணி சரோருக சம்பஹனாசக பாதயுக த்வமிக ஹரே விஹரஸ்வசிரம் வினமஜ்ஜனதா சுபதாயிதயா. ஏஎன்எஸ் ஜுவல்லரி, ஸ்வர்ணபுரி, சேலம். மித்ரம் நித்யாபியமித்ரம் யுதி விஜயரதோ யுக்ய யோகானபேட்சः தாசோ நிஷ்பர்யுதாசோ தனுதனயபிதோ நிஸ்ஸஹாயः சஹாயः தோதூயேதாஸ்மதீயம் துரிதமதரிதாராதிபட்சைः ஸ்வபட்சைः. பாடும் குயில்காள் இதென்ன பாடல் நல்வேங்கட நாடர் நமக்கொரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் ஆடும் கருளக் கொடி உடையார் வந்தருள் செய்து கூடுவராயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே. திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் மகர லக்னத்தில் நடைபெறுகின்ற துவஜாரோகணம். கருடத்வஜத்தை, அதாவது கருட கொடியை எழுந்தருளப் பண்ணுகிறார்கள். கடிவார் தீய வினைகள் நொடியாறு மளவை கண் கொடியாடு புல்லுயர்த்த வடிவார் மாதவனாரே என்கிற திருவாய்மொழி பாசுரம் இந்த சமயத்தில் நினைவுக்கு வருகிறது. கருடப் பறவையை கொடியாக உடைய அழகான திவ்யமங்கள வடிவுடன் கூடிய மாதவன் நம்முடைய கொடிய பாபங்களை ஒரு நொடிப்பொழுதில் போக்கி அருள்வார் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நாம் மலையப்பனை தரிசித்து பயன் பெறுவோம். அன்பர்களே, சங்கு வில்வாள் தண்டு சக்கர கையனாய் மெய்யமர் பல்கலன் நன்கணிந்தானாய் மலையப்பன் எழுந்தருளும் இந்நேரத்தில் இதை குறிப்பிட விரும்புகிறேன். எனது மனம் உபய விபூதி நாயகன் இவன் என்பதை தெரிவிக்கும் திரு அபிஷேகத்தை, அதாவது திருமுடியை உடையவனும் மூ உலகத்தவரும் வணங்கி துதி செய்ய பெற்ற திருவடிகளை உடையவனும் கடலை கடைந்தவனும் கருடப் பறவையை கொடியாக உடையவனும் மேகம் போன்ற நிறம் உடையவனும் பரமபதத்தில், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளுக்கு மகாபுருஷனுமான எம்பெருமானை தரிசிக்க விரும்புகிறது என கூறி தமது ஆற்றாமையை வெளியிட்டார் சுவாமி நம்மாழ்வார். பக்தர்களே, நாம் இதோ கண்படைத்த பயனை பெற்று மலையப்பனை தரிசிக்கிறோம். கொடிமண்ணு புல்லுடை அண்ணல் கடல்கள் குறுகுவினோ என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நாமும் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்தியான மலையப்பனை தரிசித்து புண்ணியம் பல பெறுவோம். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் புண்டரீகாட்ச மங்களம் கருடத்வஜா. ஏஎன்எஸ் ஜுவல்லரி. சேஷவாக கண்ணனை மாயம் தன்னை கடல் கடைந்தமுதம் கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் நன்னினன் குறைகின்றானை ஞாலமிண்டு விழுந்த மாலை எண்ணுமார் அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே. திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் இரவு பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்பன் திருவீதி உலா கண்டருளுகிறார். 7 மலைகளின் தொகுப்பாக சப்தகிரியாக விளங்குவது திருமலை. இதில் ஒரு மலைக்கு சேஷாச்சலம் என்று பெயர். ஆதிசேஷனே திருமலையாக அவதரித்தபடியால் இது சேஷாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. பூலோகத்தில் நீ மலை உருவில் இரு, நான் பிராட்டியுடன் வசிக்க கடவேன் என்று பகவான் கூறினார். சேஷன் மலை உரு கொண்டதாக பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுகிறது. சேஷாச்சலத்தில்
நித்தியவாசம் புரியும் மலையப்பன் இதோ தீமுகத்து நாகனை மேல் உபய நாச்சிமாரோடு திருமலை மாடவீதிகளில் புறப்பாடு கண்டருள்கிறான். அன்பர்களே, அவர் இவர் என்றில்லை அரவணையான் பாதம் எவர் வணங்கியேத்தாதார் எண்ணில் என்கிற பாசுரத்தில் ஆதிசேஷன் மீது ஆரோகணித்துள்ள பெருமாளை அனைவரும் வழிபடுவதாக பூதத்தாழ்வார் கூறுகிறார். அப்பன் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை துதி செய்த வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டர் சிந்தாமணி மிவோத்பாந்தம் உத்சங்கே அனந்த போகினா என்று குறிப்பிட்டார். ஆதிசேஷனுடைய மடியிலே பிரகாசிக்கிற சிந்தாமணி போல் பெரிய பெருமாள் உள்ளார் என்கிறார். இத்தை ஆரேனும் ஒருவர் இராஞ்சிக் கொள்ளில், அதாவது பறித்துக் கொண்டால் செய்வதன் என்று தன் மடியிலே வைத்து கரண்டகமிட்டுக் கொண்டு கிடக்கிறார் போலே இருக்க என்று அமரநாதிபிரான் என்ற பிரபந்தத்தில் உள்ள அரவின் அணையான் என்கிற சொல்லுக்கு உரையிட்டார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். பெருமாளை பெரிய சேஷ வாகனத்தில் தரிசிக்கிறோம். பக்தர்களே, ஏழுமலையானை நாம் தரிசித்தாலே நம் துன்பங்கள் பரந்தோடி போகும். மானே விருட்சே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோசதி முஹ்யமானஹ துஷ்டம் யதா பஸ்யத்யன்யமீசம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகா. மரம் போல் அழியக்கூடியதான ஒரே சரீரத்தில் அழுந்திக் கிடக்கும் ஜீவன் பிரகிருதியினால் மயக்கப்பட்டு வருத்தத்தை அடைகிறான். தன்னிடம் அன்பு கொண்டவனும் தன்னை விட வேறுபட்டவனுமான சர்வேஸ்வரனையும் அவனுடைய பெருமையையும் எப்போது காண்கிறானோ அப்பொழுது வருத்தம் நீங்க பெறுகிறான் என்கிறது உபனிஷத். சத்ரத்பணாளி போகீந்திர போகாந்தஸ்தானமீயுஷே சதுர்புஜாய பத்ராய ஸ்ரீனிவாசாய மங்களம்.